உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரனுடைய கல்யாணத்துக்காக சோழனும் நிலாவும் போயிட்டு அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வராங்க. ஸோ அப்போவுமே வரும்போது தன்னால் ஒரு லட்ச ரூபா கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது இப்போது நிலாவுக்குமே ரொம்பவுமே சங்கடமாகுது. அப்போவுமே அவர் சாரி சொல்கிறாரு. சாரிங்க, இந்த மாதிரி என்னால் வந்துட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போய் கடன் வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, தெரிஞ்சிருந்தா என் கூட வந்திருக்க மாட்டல்ல நிலா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சோழன், நீங்கள் ஓவராக இமேஜினேஷன்லாம் பண்ணாதீங்க, கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு லட்ச ரூபா கூட சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கும் போது என்ன நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. நீ என் வாழ்க்கையில் வராத வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல நிலா. எனக்கு என்னன்னு இருந்தேன், சாப்பாட்டுக்கு மட்டும் தான் செலவாகும், அதையும் அண்ணனே பார்த்துக்குமா, அதனால நினச்சா வேலைக்கு போவேன், இல்லை எனக்கு போக பிடிக்கல அப்படின்னா வீட்டிலேயே இருப்பேன், அப்படியே ஒரு மாதிரியே இருந்துட்டேன். ஆனால் நீ என்னைக்கு என்கிட்ட கேட்டியோ அன்னைக்கு தான் எனக்கே புரிஞ்சுது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் இத்தனை நாள் இருந்துட்டேன்னு நினைக்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீ கடன்லாம் அப்படிலாம் போயிட்டு வாங்கி உனக்கு பழக்கமே இருக்காதுல்ல நிலா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சோழன், கடன் வாங்குறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், எல்லாமே அப்பா பார்த்துக்க போகிறாரு, எனக்கு போயிட்டு பெருசாக கடன் வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கே புரியுது நிலா, நீ சொல்லி தான் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எதுவும் இல்லை, அன்றைக்கி நான் வாங்கும்போது உன் முகமே ஒரு மாதிரி மாறிச்சுல, அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க சோழன், கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் கரெக்டாக அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, என்னை பார்த்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்கிற மாதிரியா தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சோழன், சும்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் பாரு நிலா, என்றைக்காவது ஒரு நாள் நானும் இந்த கடன் வாங்குகிற நிலமையிலேருந்து கடன் கொடுக்குற நிலைமைக்கு சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் சோழன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டே போகும்போது சேரன் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணிவிட்டு நிலா நீ சோழன் கூட தானேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ஓகேப்பா, நீங்கள் அப்படியே நேராக சைட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எதுக்குண்ணே, என்ன விஷயம்ண்ணே அப்படிங்கிறாங்க. நீ வாப்பா நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரிண்ணே நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மாதவரம் சைட்டுன்னு சொல்லிட்டு நீ சோழன் கிட்ட சொல்லு, அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ எதுக்காக கூப்பிட்டாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நேராக அவங்க சைட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சேரன் இருக்காரு, சந்தாவும் இருக்காங்க, அனிஷ் எல்லாருமே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போயிட்டு நிலா போய் என்னென்ன சைட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலை மேலே வேலை நிறைய இருந்துகிட்டே இருக்குது, அதான்ப்பா இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வேலையை இவங்களை பார்க்க சொல்லிட்டேன், நம்ம வெளியே போகலாமாப்பா அப்படிங்கிறாங்க. வெளியே போகலாமா, எங்கன்னு போகிறது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ட்ரெஸ் எடுக்கணும்ல, கல்யாணத்துக்குன்னா ட்ரெஸ் எடுக்காமல் எப்படிப்பா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல, போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு ஆனால் அந்த கவலையெல்லாம் நீ ஃப்ரீயாக விட்டுருன, நானும் நிலாவும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சந்தா கூட நிற்கும்போது நிலா பார்த்துட்டு அண்ணன் சொல்கிறதும் சரிதான், சந்தாவும் இருக்காங்கல்ல, சந்தாவையே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சந்தா சாரீலாம் கட்டுவீங்க தானே, சாரீ பட்டு சாரீ வாங்கிக்கலாம்ல, உங்கள் சைடு மேரேஜ்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க, இவங்க யாருக்குமே புரியல. அப்போது அனிஷ் பக்கத்தில் இருந்துட்டு இல்லை எங்கள் ஊர் சைடு அப்படி இப்படி பண்ணாலும் சேரன் பையா கூட அவள் கல்யாணம் பண்ணுறனால இங்கே எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணணும்னு அவள் ஆசைப்படுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனிஷும் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே சேரனுக்கு சிரிப்பாக வருது. சோழன் பார்த்துட்டு பரவாயில்லையே அண்ணன், நம்ம சைடு ஃபுல்லாக மாறிடுவாங்க போல இருக்கே, எங்கே நீ அந்த சைடு மாறிட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சப்பாத்தியும் ஆளுவும் போட்டு எங்களை நீ சாவடிச்சிருவேன்னு நினச்சேனே, பரவாயில்ல சந்தா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. டே சும்மா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சிரிக்கிறாரு. சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக கடைக்கு போனதுக்கப்புறம் சந்தாவுக்கு பிடிச்ச மாதிரி சாரி, அப்புறம் சேரனுக்கு வந்து பட்டு வேஷ்டி, அப்புறம் நடேசனுக்கு எல்லாருக்குமே வாங்கினதுக்கப்புறம் இப்போது சோழன் மட்டும் ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். நிலா பார்க்குறாங்க. அண்ணே சோழன் எங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதை ஏன்பா கேட்குற, அங்கே பாரு அவன் போயிட்டு அவனுக்கு சட்டை செலக்ட் பண்ணுறேன்னு கடையவே பிரித்து போட்டு உட்காந்துருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. கடையவே மொத்தத்தையும் இது பண்ணிட்டு இருக்காரா, எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. சோழன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க என் அண்ணன் கல்யாணத்துக்காக நான் சட்டை எடுக்க போகிறேன், பார்த்து எடுக்க வேணாமா அப்படிங்கிறாரு. அது சரி எங்கே நீங்கள் செலக்ட் பண்ண சட்டையெல்லாம் அப்படிங்கிறாங்க. இதோ இந்த சட்டை தான் அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. பார்த்த உடனே நிலாவுக்கும் சிரிப்பாக வந்துடுது. அவர் சிரித்த உடனே அப்படியே சந்தாவும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்த்து சட்டையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா, அண்ணா இந்த சட்டைக்கு என்னண்ணே அப்படிங்கிறாங்க. சேரனும் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன 3 பேர் சேர்ந்து இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, எல்லோரும் சேர்ந்து இங்கேயும் வந்து ஒன்று கூட்டிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன சோழன் இவ்வளோ ஷர்ட்டை எடுத்து போட்டிருக்காங்க, அதில் இந்த ஷர்ட்டை போய் எடுத்து வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி அப்போ நீயே பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், நீங்கள் நகருங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த ரோல் அந்த ஷர்ட்டை எடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து போடுறாரு. நிலா வந்துட்டு மாற்றி ஒவ்வொரு ஷர்ட்டாக வச்சு பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஷர்ட்டை ஒன்று எடுத்துடுறாங்க. அது சோழன்
சேரனுக்கு வந்துட்டு அது சரியாக இருக்குமா, ஃபிட்டாக இருக்குமா, இந்த கலர் அவருக்கு செட் ஆகுமா அப்படிலாம் வந்துட்டு நிலா வச்சு வச்சு பார்த்து எடுக்கும்போது சேரனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவர் ரசிக்கிறாரு. ஒரு வழியாக அந்த ஷர்ட்டுமே எடுத்து முடிச்சிடுறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேரன் இப்போ நிலாவை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போ திடீர்னு சோழன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா, நான் தான் எல்லா சட்டையும் அள்ளி போட்டு பண்ணேன்னு சொன்னியே, இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? அங்கே பாரு, அந்த அண்ணன் கிட்ட இந்த சட்டை எடுங்க அந்த சட்டை எடுங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட சொன்னதை விட நீ தானே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அதை பார்த்த உடனே நிலாவுக்கே சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டே இருக்காங்க. அண்ணே சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, இதெல்லாம் காட்டுறது தானே என்னோட வேலையே, பரவாயில்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிறவரும் சொல்லிடுறாரு. ஸோ பல்லவனுக்கு, பாண்டிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வானதிக்குமே சாரீ எடுக்கிறாங்க. அப்போது வானதிக்கு வந்துட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வந்ததுனே பார்த்துட்டு நடேசன், என்னம்மா எல்லாம் முடிச்சிட்டிங்களா, வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கிள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் பிரித்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ பல்லவன் கேட்குறாரு, ஏன் நீ இந்த சாரீ உங்களுக்கா அப்படிங்கிறாங்க. அது இல்லைடா, இதுதான் எனக்கு இந்த சாரீ அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ, அது சந்தாவுக்கு, இது உங்களுக்கு, இன்னொரு சாரீ இருக்குது, அது யாருக்கு நீ அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா இப்படி கேட்குற, வானதிக்கு தாண்டா எடுத்தேன் அப்படின்னோடனே பாண்டிக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்க்குறாரு. என்ன பாண்டி அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, வானதிக்குமா நீங்கள் சாரீ எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன நம்ம வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷன், வானதி நம்ம வீட்டுக்கு வர போகிற பொண்ணு, வானதிக்கு எடுக்காமலா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஆமாண்டா, ஒரு ஆளுக்கு கூட விடாமல் நிலா தான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கு. என்னடா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. பல்லவன் வந்துட்டு, என்னண்ணா அண்ணி எடுத்தது நல்லா இல்லாமல் இருக்குமா, சூப்பராக இருக்குண்ணே அண்ணி, இங்கே பாருங்க நீ, எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குல்ல நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, உனக்கு பிரைட் கலராக போட்டால் எப்போவுமே அழகாக இருக்குது, அதனால தான் உனக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பாண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க சொல்கிறது, நீங்கள் எடுத்து நல்லா இல்லாமல் இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே வந்து பார்க்குறாரு. அங்கிள் என்ன அங்கே உட்காந்துருக்கீங்க, வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வாங்கியிருக்கதை கொடுமா பார்க்குறேன், இவங்களோட பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுத்ததை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. ஓ இவ்வளோக்கு எடுத்திருக்கீங்களா, சரி சரி நல்லா இருக்குது. சேரனுக்கு எல்லாமே திருப்தியாக பண்ணணுமா, அவன் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு நல்லபடியாக அவனுக்கு எல்லாமே நிறைவாக நடக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அங்கிள், நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன், எல்லாருமே சேர்ந்து ஜாமுன்னு நடத்திடலாம் அப்படிங்கிறாங்க நிலா. சரிம்மா நல்லா இருக்குது எனக்கு ட்ரெஸ்ஸு, நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த நாளில் தாலி வாங்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே ஆகிட்டே இருக்கு. ஸோ கல்யாண நாளுமே வந்துடுது. இப்போ இந்த டைம் பார்த்தா சேரன் வந்துட்டு அங்கே எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ சேரனுக்கு மட்டும் முகம் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு. இதையுமே நிலா கவனிச்சிட்டே இருக்காங்க. என்ன இவர் கல்யாணத்தினால எதுவும் ஒரு வேலை டென்ஷன் ஆகிட்டாரோ, எதுவும் பதட்டப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு பார்க்கும்போதே தெரியுது. சோழனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் சோழன் அண்ணன் ஏன் ஒரு மாதிரியே இருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கா என்னென்ன, ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் நீங்கள் கவனிக்கிறீங்க, நான் வீட்டில் இருந்து பார்த்து சொல்கிறேன், நீங்களாம் என்ன கவனிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பல்லவன் உடனே, ஆமாம் நீ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், சாயந்தரத்துலேருந்தே அண்ணன் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்குது, முகமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஏண்டா ஒருவேளை கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாதிரி பதட்டமாக ஃபீல் பண்ணுதோ அண்ணன் அப்படிங்கிறாங்க. டேய் அது இல்லாமலாம் இருக்கும், கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா அதுக்கப்புறம் சுதந்திரமே போச்சுடா, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கவே முடியாது, அதை நினச்சி தான் அண்ணன் பயப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அப்படியே எதேச்சும் அப்படி நிலாவை திரும்பி பார்க்கும்போது நிலா முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அப்படியே அவர் திருன்னு முழிக்கிறாரு. என்னப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுதந்திரமே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணவா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலைன்னா வேறு யாரும் சொன்னீங்க, இங்கே கல்யாணம் ஆனது யார், நீங்கள் மட்டும் தானே, நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வாக்குவாதம் ஆகுது. சேரன் அங்கேருந்து பார்த்துடுறாரு. ஐயோ ஏதோ சண்டை நடக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு, பாப்பா நிலா என்னப்பா சோளம் என்னடா, என்னடா நடக்குது, ஏன்டா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பதட்டத்தோடய வந்து கேட்கும்போது நிலாவுக்கு, சோழனுக்கு, பாண்டிக்கு, அப்புறம் பல்லவனுக்கு அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அண்ணன் எதுக்கு இப்படி பதட்டப்படுத்திட்டு வந்து கேட்குது அப்படின்ட்டு, அண்ணா என்ன ஏன்னா எதுக்குன்னு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா திடீர்னு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களே அதான்ப்பா பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என்னண்ணே நீ சும்மா தானே, நாங்கள் எப்பவும் பேசிக்கிற மாதிரி தானே கிண்டலாக பேசிகிட்டு இருந்தோம், மற்றபடி நாங்கள் சண்டையெல்லாம் ஒன்றும் போடலண்ணே அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா நீ சொல்லுப்பா, இவன் ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணானா, ஏதாவது ஒன்று பேசினானாப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணன் எதுக்குன்னு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா அவரை திட்டிகிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைல்லப்பா, சரிப்பா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடயே இருக்காரு. நிலா இதை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே அப்படி அப்படியே இருக்குங்கும்போது நாளைக்கு காலையில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதெல்லாம் இங்கெங்கே ரெடியாக எடுத்து வைங்க, மார்னிங் போகும்போது எதையுமே நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாது, முக்கியமாக தாலி எங்கே இருக்கா அதை கொடுங்க, ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறேன், பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களும் சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து வானதி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணாமல் எப்படி, இதோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம், காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போக வேண்டியதான், அண்ணன் கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதான், அவ்வளோதான் வேலை, மிச்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி பாண்டி, என்னையும் ஏதாவது சின்ன சின்ன வேலை எனக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. சின்ன சின்ன வேலை தானே, இதோ அந்த பையெல்லாம் எடுத்து அந்த சைடு ஓரமாக வை அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதி பார்த்துட்டு என்ன ப்ரோ ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே வேலை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாத்தியா சின்ன வேலைன்னு கேட்டேன், நான் இந்த பையன்கிட்ட நவுத்தி வைன்னு தான் சொன்னேன், அதையே நீ பண்ண மாட்டேங்கிற, உன்னை நம்பி நாங்கள் வேற ஏதாவது வேலையை கொடுத்தா எப்படி நீ செய்வ சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பாரு பாண்டி அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா நீ ஏன்டா அவளை போட்டு ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லைனா மட்டும் வானதி அப்படியே சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிருவா பாரு பாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே இங்கே பாருங்க ப்ரோ, என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சரி, நீ என்ன வேலை பார்க்க போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வானதியும் சரி பாண்டி நான் கிளம்புறேன், காலையில் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி வானதி காலையில் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நேராக நிலா வராங்க. வந்துட்டு வானதி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நின்று அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வேகமாக பாண்டி அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோன்னு போயிட்டு பாண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னது அப்படிங்கிறாங்க. அண்ணன் கல்யாணத்துக்காக அண்ணி உனக்கு புடவை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு எனக்காக வாங்கினீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன வானதி இப்படி கேட்குறீங்க, நம்ம வீட்டில் நடக்க போகிற கல்யாணம், அண்ணனுக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு உங்களுக்கு வாங்காமல் எப்படி, அதனால தான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குங்கிறனால என்னால் எதுவும் பண்ண முடியல, ப்ளவுஸ் மட்டும் அதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஏதாவது போட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே க்ரீன் கலர் ப்ளவுஸ் தானே இதுக்கு செட் ஆகும், என்கிட்ட இருக்குக்கா, நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் இப்போ ஒரே நாள் நைட்டில் உங்களால் தைக்க முடியும் அப்படின்னாலுமே தைச்சு போட்டுக்கலாம், அது உங்களோட சாமர்த்தியம் அப்படிங்கிறாங்க. இப்படியே வானதி சிரிச்சுக்கிட்டே சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாண்டி சொல்கிறாரு, வானதி நாளைக்கு மறக்காமல் இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டு வரணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி பாண்டி, ஆமாம் உன் ஷர்ட் கலர் என்ன, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்த்து சிரிக்கிறாங்க. அதெல்லாம் மேட்ச் ஆகும், அப்படி பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா நைட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பல்லவா அண்ணி கொஞ்சம் நேரமாவது படுத்து தூங்கலாமா அண்ணி, காலையில் வேறு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஒரு மாதிரி தூக்கமாக வருதண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா பல்லவா நீ தூங்கு, மணி இப்போவே 11 மணி ஆக போகுது, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோடா காலையில், ஆனால் எல்லோரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும், இல்லைனா தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீ அப்படிலாம் வேணாம் நீ, நான் என் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு உட்காந்துட்டு மொபைலை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னல் சைடு பார்த்தா சேரன் மட்டும் வெளியில் அங்கே அப்படியே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன அண்ணன் சாயந்தரத்துலேருந்து பார்க்குறோம், முகமே சரியில்லை, இந்த நேரத்தில் போயிட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி போய் உட்காந்துட்டு இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நிலா எந்திரிச்சு வெளியே வராங்க. இதை பார்த்த சோழன் என்ன இந்த டைமில் அவள் வெளியே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை எழுந்து வராரு. இப்போ நிலா வந்து நேராக சேரன் கிட்ட போய் நிற்கிறாங்க. போயிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு. சொல்லுப்பா நிலா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நான் காலையில் கல்யாணம், டைம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல, இந்த டைமில் வந்து தனியாக வெளியே நின்றுட்டுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நானும் சாயந்தரத்துலேருந்து பார்க்குறேன், உங்கள் முகமே சரியில்லையே, என்னென்ன ஏதாவது டென்ஷனாக ஃபீல் ஆகுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நிலா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா என்னென்னு ஒழுங்காக இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா, உங்கள் முகமே சரியில்லை எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா நிலா, நீ வந்துட்டு அன்னைக்கே சொன்ன எனக்கு கல்யாணம் ஆகி சந்தா வீட்டுக்கு வந்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னியே, அதான்ப்பா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது, ஒருவேளை நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ எங்கேயாவது கிளம்பி போயிடுவியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. நிலா இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. என்னப்பா நிலா நான் பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறியே அப்படிங்கிறாங்க. இதனால தான் நீங்கள் சாயந்தரத்துலேருந்து முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்களா, இப்போ வந்து தனியாக நின்றுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா நீ வேணா சொல்லு, அப்படி ஒருவேளை சந்தாவோ வானதியோ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ கண்டிப்பாக கிளம்பி தான் போக போகிற அப்படின்னா நீ இப்போவே சொல்லியிருப்பா, நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுறேன்ப்பா, எனக்கு இப்படி ஒரு கல்யாணமே வேணாம், எனக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும்ப்பா அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்களா, சத்தியமாக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. நீ தானே பண்ணிடலாம் அன்றைக்கி சொன்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கண்ணே, தயவு செஞ்சு அந்த டென்ஷனை விட்டுருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ என்னப்பா சொல்ல வர நிலா, எனக்கு புரியல
புரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன நீங்கள் இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போதே சோழன் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. என்ன இந்த டைமில் போய் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, நிலா எதுக்கு இந்த நேரத்தில் வெளில போகிறா, அண்ணன் இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்கும்போது இப்போ சேரனும் கரெக்டாக இந்த கேள்வியை கேட்கும்போது நிலா என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. அப்போ டக்குன்னு நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, உங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு முக்கியமாக சோழனை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியாப்பா, சத்தியமா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன், அப்படிலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எப்பயுமே நீ எங்கள் கூட இருப்பல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்து நான் எப்பயும் எங்கேயுமே வெளில போக மாட்டேன், உங்கள் எல்லாரு கூடயும் தான் நான் இருப்பேன், நீங்கள் எல்லாரும் தானே எனக்கு முக்கியம், சோழனை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னண்ணா அழுகிறீங்க, அழுகாதீங்கண்ணா அப்படிங்கிறாங்க. சத்தியமாப்பா நீ இந்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியான்னு தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழாமா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் உங்கள் கவலைண்ணா, தயவு செஞ்சு அந்த கவலையை தூக்கி போட்டுருங்க, நானும் சோழனும் கண்டிப்பாக இந்த வீட்டில் சேர்ந்து வாழுவோம், சோழனுக்காக நான் எது வேணால் பண்ணுவேண்ணே, அவர் எனக்காக இறங்கி இவ்வளோ பண்ணும்போது நான் அவருக்காக யோசிக்க மாட்டேனா, முக்கியமாக இந்த வீடை நினச்சாலே எனக்குன்னு ஒன்றுண்ணா, மொத்த குடும்பமும் வந்து நிற்கிறீங்க, இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்கேனா போவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா நிலா, இந்த ஒரு வார்த்தை போதும், நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டில்ல, எனக்கு அது போதும்ப்பா, நான் நாளைக்கு காலையில் சந்தோஷமாக வந்து மணமேடையில் உட்காந்து சந்தா கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே வாங்க இப்போ வந்து தூங்குங்க, சந்தோஷமாக இருங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூப்பிட்டு வராங்க. அப்படியே சோழனுக்கு நிலா சொன்ன வார்த்தையை கேட்டோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ நிலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே, இந்த வார்த்தை சொல்ல மாட்டாலும் தானே நம்ம காத்துட்டு இருந்தோம், கோயிலுக்கு போகும்போது கூட வயசான காலத்துலேயும் நம்ம கதையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லுவோமாங்கன்னு கேட்டப்போ கூட சும்மா அடிச்சு விட்டோம்ல சொன்னால், அப்போவே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளே, ஐயோ கடவுளே இது ஒன்று போதும், எனக்கு நிலா என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டால, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.